வணக்கம். நான் சஜினிஷா பிரியன் பேசுகிறேன். நேற்று திருச்சியில் நடந்த நாம் தமிழர் கட்சியோட மாநாட்டில் ஒரு 540 தலைவர்களுக்கு ஒரு பதாகை வச்சான். தமிழ் மீது, தமிழ் மொழியின் மீது ரொம்ப ஆதிக்கம் செலுத்துவீங்க, தமிழில் ஆழம் காண முடியாத அளவிற்கு அறிவு பெற்றவர்கள், அவங்களுக்கெல்லாம் பதாகை வச்சான். அது ஒன்றும் அத்தனை பெரிய விஷயம் இல்லை. ஏன்னா அதில் எந்த விதமான உள்நோக்கமும் இல்லாமல் வச்சிருந்தா அது வரவேற்புக்குரியது. ஆனால் பெரியாரை மட்டம் தட்ட வேண்டும் என்பதற்காகவும் பெரியாரை குறைத்து மதிப்பிட வேண்டும் என்பதற்காகவும் வைக்கப்பட்ட பதாகைகள் தான் அது. அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. அதே மாதிரி அந்த மாநாட்டில் பேசும்போது, நேற்று நடந்த மாநாட்டில் தான் பேசும்போது ஒன்று சைமன் சொல்லியிருக்கான், பெரியாரை உங்களுக்கு பிடிக்குன்னா நீங்கள் வச்சுக்கோங்க, பூஜை அறையில் கூட வச்சு நீங்கள் பூஜை பண்ணுங்க அப்படின்லாம் சொன்னான். இதெல்லாம் கேட்கும்போது ரொம்ப சிரிப்பாக இருக்குது. பெரியார் பூஜையில் அறையில் வச்சு வணங்கப்பட வேண்டியவர் அல்ல. அவர் பூஜைக்கு உரித்தானவரும் கூட. ஆனால் அதே சமயத்தில் பூஜைக்கு உரித்தானவரும் அவர் அல்ல. அவர் புரட்சிக்கு உரியவர். அவர் புரட்சி செய்ய கிளந்தெழுந்த ஒரு பெரிய போராளி. அவர் கிளர்ச்சியின் போராளி. அவர் கிளர்ச்சியின் பெருமகனார். அவர் கலகமும் கிளர்ச்சியும் இரண்டு கண்களாக கொண்ட பெருமகனார் அவர் பெரியார். பெரியார் பக்திக்கு உரியவர் என்றால் எப்போதும் மடிந்து போயிருப்பார். எப்போதோ பூஜை அறைகள் வைத்து அவரை பூட்டி அடைத்து வைத்திருப்பார்கள். ஆனால் அவர் பூஜை அறைக்கு உரித்தானவர் அல்ல. எந்த பூஜைக்குள்ளும் அடங்காத ஒரு தனிப்பெரும் கிழவன் அவர். அதனால்தான் எத்தனை ஆண்டு காலம் கூட அவர் பேசும் பொருளாக இருக்கின்றார். கட்சி மாநாட்டில் போய் தமிழ் மொழி குறித்தும் தமிழர்கள் குறித்தும் ரொம்ப பெருசா பேசுவான்னு பார்த்தா அதே அரைச்சமாவு தான், அதே வாந்தி தான், அதே பழைய உபதேசம் தான், அதே பழைய கதைகள் தான், அதே புளிச்சு போன அதே அறவேக்காட்டுத்தனமான தமிழ் தேசிய விதாண்டவாதம் தான் பேசிட்டு இவன் வந்தான். இதில் என்ன ஆச்சரியன்னா, மறக்காம பெரியாரை குறித்து பேசிக்கிட்டே இருக்கிறான். இவன் மட்டும் இல்லை, இந்த நான் தமிழர்ல இந்த சாட்டை துறைமுறைன்னு ஒருத்தர் இருப்பான், அவனு இதே தான் பேசுவான். பெரியார் எங்களுக்கு பிடிக்கல, பெரியார் எங்களுக்கு பிடிக்கலங்க, பிடிக்கலன்னா விட்டுருங்க அப்படின்னு அவனும் பேசுவான். இவனும் அதே மாதிரி தான், பெரியாரை நீங்க வேணா வச்சுக்கோங்க, எங்களுக்கு எதுக்கு பெரியார் அப்படின்னு பேசுறான். கண்ணா, சொல்றதை கேளு. பெரியாரை தூக்கி கொண்டு வந்து உங்ககிட்ட யார் அறிமுகப்படுத்தி வச்சாங்க? வெக்கமே இல்லாம கூச்சமே இல்லாம நீ தான் பேசிக்கிட்டு தெரிந்த பெரியார. இப்போ நீ அதே வாய் தான், அப்ப பேசுனது வேற வாய், இப்போ வேற வாய். அதே ஆள் தான் இப்போ பெரியாருக்கு எதிராக இருக்கிற ஒரு ஆள். இது தமிழ் தேசியமே கிடையாது. எங்கே பிறப்பின் அடிப்படையில் என துவேசத்தை பரப்புகிறதோ அது பார்ப்பனியம் தான். அது பார்ப்பனியத்தின் மாடல் தான். எப்படி திராவிட மாடல் என்று சொல்கிறார்களோ அதே போல இது பார்ப்பனிய மாடல். ஆனால் மேலே லேபிள் மட்டும் தமிழ் தேசியம். பெரியாரை எங்களுக்கு பிடிக்கலன்றான் அந்த சாட்டை துறைமுறைகள். பெரியார் குளிக்கவே மாட்டாரு, அவர் எதுக்கு நாங்க கொண்டாடணும் அப்படின்னு சொல்றான். சுத்தபத்தமா நம்ம ஆளுங்களை நிறைய பேர் இருக்காங்களே, அவங்கள கொண்டாடலாமே அப்படின்னு சொல்றாங்க. இங்க விஷயம் தூய்மையானதல்ல. பார்ப்பனர்கள் எவ்வளவு தூய்மையானவர்கள், ஆனால் இந்திய தேசத்தை மிகவும் அழுக்காக்கி விட்டவர்களே அவர்கள் தான். மிகவும் சுத்தமான ஆட்களால் தான் தேசத்திற்கு தீங்கு வந்தது. மிகவும் சுத்தமான ஆட்கள் தான் இந்த தேசத்தை மிகவும் மாசுபடுத்தியவர்கள், மிகவும் அழுக்காக்கியவர்கள். ஆனால் சரிவரா குளிக்காத ஒரே ஒரு ஒற்றை மனிதன் பெரியார் தான். அத்தனை அழுக்கும் போக 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 தேசத்தை சலவைக்கு போட்டார். வேற என்ன? பெரியாரை தமிழ்த்து விட்ட தமிழ் தேசியம் என்பது நீண்ட காலத்திற்கு நீந்தி செல்ல முடியாது. எப்போதும் பெரியார் தான், இப்போதும் பெரியார் தான்.